ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு சன்நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன பேபி அண்ட் பேபி அப்படிங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் ஜெய், யோகி பாபு, சத்யராஜ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பிரதாப். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஜெய் ஃபேமிலி அண்ட் யோகி பாபு ஃபேமிலி ரெண்டு பேருமே துபாயில இருந்து அவங்க சொந்த ஊருக்கு ரிட்டர்ன் ஆறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே வயசுல ஒரு ஆண் குழந்தை, ஒரு பொன் குழந்தை. துபாய் ஏர்போர்ட்ல வச்சு ஒரு விஷயத்தினால ரெண்டு பேரு குழந்தையும் மாறிடுது. ஏர்லைன்ஸ்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க குழந்தைய நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், சோ நீங்க ஊருக்கு போய் நீங்க மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஊருக்கு போற வழியிலே அவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் பிடிச்சிடுறாங்க. பொன் குழந்தை இருக்கிற இடத்துல பையன் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஃபேமிலி, அதே மாதிரி பையன் இருக்கிற இடத்துல பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஃபேமிலி. சோ இவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலியும் எப்படி இவங்க சமாளிச்சாங்க, ரெண்டு பேர் குழந்தையும் மாத்தினாங்களா இல்லையா, என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு ஒரே பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்துல சில இடங்கள்ல யோகி பாபோட ஒன்லைனர் கொஞ்சம் ரசிக்கும்படியா இருந்தது. அதே மாதிரி குழந்தைய நேர்ல பார்க்க முடியல, வீடியோ கால்ல தான் பார்க்க முடியுது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நடக்கிற எமோஷனல் டிராமா கொஞ்சம் ரசிக்கும்படியா இருந்தது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இமானோட ரெண்டு மெலடி நல்லாவே இருந்தது கேட்கறதுக்கு. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். மற்ற எல்லாமே நெகட்டிவ் சைட்ல தான் வருது. அதாவது இந்த கதையே பாத்தீங்கன்னா ரொம்ப அபத்தமா இருக்கும். குழந்தைய மாத்தினது கூட தெரியாமலா இவங்க குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. அண்ட் மோர் ஓவர் ஏர்போர்ட்ல இருந்து பிளைட் ஏறி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்க குழந்தை இல்ல அப்படிங்கறதே கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்பவே டூ மச்சா இருந்தது. கொஞ்சம் கன்வின்சிங்கா வேற மாதிரி எடுத்திருக்கலாம். அதே மாதிரி காமெடி இந்த படத்துல எப்படியாவது கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா காமெடி ஆக்டர்ஸையும் உள்ள போட்டிருக்காங்க. ஆனா எந்த இடத்துலயுமே காமெடி ஒர்க் அவுட்டே ஆகல. கிரிஞ்சு மேக்ஸா இருந்தது. குறிப்பா அந்த கடத்தல் சீக்வன்ஸ் அப்படி ஒண்ணு பண்றாங்க. அதெல்லாம் எந்த காலத்திலயும் அந்த சீன்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்து சலிச்சு போன ஒரு சீக்வன்ஸ். அதை இப்போ இந்த காலத்திலயும் எடுத்திருக்காங்க. என்ன ரீசன்லாம் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ஆனா சுத்தமா காமெடி எல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகல. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் ஒரு முழுக்க ஒரு காமெடியான ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. இந்த கதையை கேட்டு எப்படி ஜெய் அண்ட் யோகி பாபு ஓகே பண்ணாங்கன்னு தெரியல. அண்ட் குறிப்பா சத்யராஜ் இப்படி கொஞ்சம் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சு இப்படி ஒரு அபத்தமான படத்தை கொடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.